என் அன்பு குழந்தையே, எத்தனை தடைகள் வந்தாலும் இன்று சஷ்டி இரவுக்குள் என் வேலை தொட்டுவிடு. பல வருடங்களுக்கு பிறகு நாளை ஓர் உறவு உன்னை தேடி வரப்போகிறது. என் அன்பு குழந்தையே, நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் மருந்தாக இந்த உறவு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திருக்கின்றது. இன்று உன் தாயானவள் என்னுடைய அன்பை தவிர்த்து நான் சொல்ல வந்திருக்கின்ற நல்ல விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ சென்று விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான நம்பிக்கை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்காக எப்பொழுதும் இந்த வராகி உன்னை தொடர்கின்ற இந்த காலம் எதையும் தவிர்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெறக்கூடிய நேரம். உன்னை சுற்றி இருந்து ஒவ்வொன்றையும் வழிநடத்தி உனக்கான நன்மைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்தி சந்தோஷமான மனநிலையில் உன்னை வைத்திருக்கும் இந்த தாயானவள் ஒருபொழுதும் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் நினைத்து நான் கலங்கியது கிடையாது. ஏன் என்றால் உன்னால் முடியும், இதையெல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும், இதையெல்லாம் தாண்டி ஒரு சந்தோஷத்தை உன்னால் பெற முடியும். உனக்குள் அந்த அளவிற்கு மன வலிமை இருக்கிறது. நீ நினைத்தால் இதைவிட அதிகமான பல சாதனைகளை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக செய்ய முடியும். நீ நினைத்தால் இதைவிட அதிகமான வெற்றியை இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற முடியும். உன்னோடு உடன் வருகின்ற எல்லா விஷயங்களையும் கடந்து உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக பெற முடியும். அதனால்தான் உன் தாயானவள் உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டு ஒருபொழுதும் மனம் வருந்தியது கிடையாது. ஆனால் என் பிள்ளைக்கு நான் துணை இருக்காமல் ஒரு நாளும் போனது கிடையாது. என் பிள்ளைக்கு உடனிருந்து என் பிள்ளையின் வெற்றியை நான் எப்பொழுதும் பகிர்ந்து கொண்டதும் அதே நேரம் என் பிள்ளையின் வேதனைகளை பகிர்ந்து கொண்டதும் என்னாலும் உண்டு. ஒருபொழுதும் உன்னை விட்டு நான் தள்ளி நின்றது கிடையாது. வேடிக்கை பார்க்க மாட்டேன், அதற்காக நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். இதுதான் உண்மை. ஏன் என்றால் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளையும் துன்பங்களையும் நீதான் கடந்து வர வேண்டும். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீதான் மீட்டு கொண்டு வர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கான தருணங்களை எல்லாம் என்னாலும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம். அதிர்ஷ்டத்தை என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்டுபிடிக்க வேண்டும். அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் ஒட்டுமொத்தமான சந்தோஷங்களை உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதை நீ மறக்காதே. ஒட்டுமொத்தமான மகிழ்ச்சியை என்னவென்று உனக்கு எடுத்து சொல்லும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியை நான் எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொடுப்பேன். நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை நான் உன்வசமாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லா நேரமும் நான் உடன் வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கு நல்ல மாற்றத்தை மனநிறைவோடு கொடுக்க எப்பொழுதும் உடன் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கான எல்லா விஷயங்களும் அடுத்தபடியாக அடுத்தடுத்து உனக்கு சரியாகவே நடக்க போகிறது. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தவியாய் தவித்த தவிப்புக்கெல்லாம் நல்ல பலன் உனக்கு கிடைக்க போகிறது. நீ பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் என்று எல்லாவற்றிற்குமே உனக்கு இருந்த மிக பெரிய துன்பம் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனைகள் வந்தது கூட உனக்கு பெரிதாக இல்லை. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்த பொழுது என் பிள்ளையின் மனதை ரணமாக்கியது என்ன தெரியுமா? என் குழந்தையின் மனதை வேதனைப்படுத்தியது என்ன தெரியுமா? என் பிள்ளையின் மனதை வேதனைக்கு ஆளாக்கிய ஒரு விஷயம் என்றால் அது வேறொன்றும் இல்லை. என் பிள்ளைக்கு அதிகமான துன்பங்களை இந்த வாழ்க்கை கொடுத்த பொழுதெல்லாம், அதிகமான வேதனைகளை கொடுத்த பொழுதெல்லாம் எல்லாம் சரியாகும் என்று சொல்வதற்கு யாரும் நமக்கு இல்லையே.
இருந்தால் அவர்கள் நமக்கு ஆறுதலை தந்திருப்பார்களே. ஆறுதல் தருவதற்கு கூட நமக்கு யாரும் இல்லையே. எல்லோரும் நம்முடைய கஷ்டங்களை வேடிக்கை தானே பார்த்தார்கள் என்றுதானே என் குழந்தை வருத்தம் கொண்டாய். உன்னை சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்த இந்த மனிதர்களை எல்லாம் நீ எப்பொழுதும் கவனத்தில் வைத்திருக்கிறாய். நாம் துன்பத்தில் இருக்கும் பொழுது நம்மை வேடிக்கை பார்த்த இவர்களுக்கு மத்தியில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் துளிர்விட்டு கொண்டிருக்கின்றது. இந்த எண்ணம் எப்பொழுதுமே உனக்குள் நிலையாக நின்று கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, எல்லாவற்றையும் தாண்டி நாம் நமக்கான ஒரு நல்ல உறவை அடையாளம் கண்டுவிட்டோம். ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்று கூட சில நேரங்களில் நீ நினைத்திருக்கிறாய் அல்லவா? உண்மை இல்லை என்று உன்னால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசிக்கவில்லை என்று என்னிடத்தில் நீ மறுக்க முடியாது. இது போன்ற நேரங்களை எல்லாம் நீ சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது போன்ற நிலைகளை எல்லாம் என் பிள்ளை என்னவென்று நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்கள் உனக்கு நடக்கும் நன்மைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உன்னோடு நான் இருக்கும் சில நேரங்களில் உனக்கான தருணங்களை எல்லாம் நிச்சயமாக நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது நல்லது நடக்கும். நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும். உன்னை சுற்றி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நீ சந்தோஷமான வாழ்வை வாழ்ந்திடுவாய். வராகி என்பவள் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எப்பொழுதும் இனி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை நீ மறக்க கூடாது. தெய்வம் இருக்கும் இடம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம். உனக்கான உறவு ஒன்றை அடையாளப்படுத்திவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உண்மையான உறவை யார் என்று உனக்கு சொல்லிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து கலங்கியது எல்லாம் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில நம்பிக்கையான விஷயங்களை என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். நீ கலங்கிய பொழுது எந்த ஒரு உறவு உன்னோடு இருந்தால் போதும் என்று நீ நினைத்தாயோ, எப்படிப்பட்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று நீ விரும்பினாயோ, அப்படிப்பட்ட ஒரு உறவை இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் அடையாளப்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறக்க கூடாது. நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்காக ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு துணை இருந்து ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை எதையும் நீ தவிர்த்து விடக்கூடாது என்பதையும் மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த அன்பை நீ விட்டுவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். உனக்கான நல்ல நேரத்தில் சில விஷயங்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதுகள் எல்லாமும் உனக்கு வேண்டியது வேண்டியபடி நல்லதாகவே கிடைக்கும் என்பதை நீ மறக்க கூடாது. காரணம் இல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுத்து விடுவதில்லை என்பதை நீ புரிந்து கொள். வராகி ஒரு உறவை உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அந்த உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் முக்கியமான உறவு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த உறவினுடைய அன்பு எந்த இடத்திலும் இனி உன்னை கைவிடாது. சுயநலம் இல்லாத ஒரு உறவு. உன்னிடம் பணம் இருந்தால் உன்னை தேடி வரும். இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ நல்ல நிலையில் இருந்தால் உன்னை காண ஓடோடி வரும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னிடம் என்ன இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை தேடி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கின்ற இந்த உறவு இனி ஒருபொழுதும் என் பிள்ளை நீ நினைத்து யாரை பற்றி யோசித்தும் வருந்த மாட்டாய். அப்படிப்பட்ட ஒரு உறவாக உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் இவர்களை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். எந்த நிலையிலும் இது போன்ற ஒரு அன்பு உன் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அவர்களை நீ தவிர்க்க கூடாது.
நீ நினைக்கலாம், அம்மா சொல்வது எல்லாம் உண்மைதானா? இப்படியெல்லாம் நமக்கு நடக்குமா? இப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தால் போதுமே என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு சரியாக கொடுப்பேன். நீ நினைத்தது போல உனக்கான வெற்றியையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன். நீ யோசித்த நிலைகள் உனக்கு இதைவிட அதிகமான மனமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக சொல்லித்தரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா ஒருவரை அடையாளப்படுத்தும் பொழுது அந்த அடையாளம் உன் வாழ்க்கையில் மிக நெருக்கமாக உன்னை நெருங்கி இருக்கும் பொழுது அந்த உறவை பற்றிக்கொள். எந்த நிலையிலும் அந்த உறவை நீ விட்டு விடாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த உறவை என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. இனி என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் எதையும் நினைத்து என் பிள்ளை இனிமேலும் கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொள். உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய சந்தோஷத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக காண்கின்றேன். ஏனென்றால் நானும் ஒரு தாய் அல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷப்பட்டால் அது இந்த தாய்க்கும் சந்தோஷம் அல்லவா? எல்லா தாய்க்கும் இருக்கின்ற சுயநலம்தான் தன் பிள்ளை மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது, தன் பிள்ளை சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது. இந்த தாய்க்கும் அந்த சுயநலமான ஒரு விஷயமாக இது மாறிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாக சொல்லித்தரும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றியின் பொழுதாக நிச்சயமாக மாறும். நான் வரக்கூடிய இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ மறந்து விடாதே. உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகளை எல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த பொழுதுகள் என்று எதையும் நீ விட்டுவிடக் கூடாது. நல்லது நடக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வரும் பொழுது நீ மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்க கற்றுக்கொண்டாய். ஆனால் அது போதும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதை நீ மறக்காதே. இனி எந்த இடத்திலும் உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த அன்பை நீ எக்காலத்திலும் விட்டு விடாதே. தேவையில்லாமலும் தெளிவில்லாமலும் எந்த முடிவுகளையும் எடுக்காமல் உனக்கான நன்மைகளை கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதையும் மறக்காதே. இந்த வராகி அத்தனைக்குமான அன்பை உனக்கு கொடுக்க துணிந்து நிற்கும் இந்த பொழுது இனி உன்னை சுற்றி வரக்கூடிய நன்மைகளை நான் எப்பொழுதும் உடனிருந்து உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காரணம் இல்லாமல் எதுவும் இங்கு நடந்து விடவில்லை. காரணத்தோடு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை எப்படியும் நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் நாம் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறக்கவே மறக்காதே. அப்படி எந்த உறவுதான் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகிறது என்று நீ யோசிக்கிறாயா? நாளை இரவுக்குள் நீ சந்திக்க கூடிய ஒரு பெண் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய முழுமையான புரிதலை கொண்டு உன்னுடைய கஷ்டங்கள் என்னவென்றும் உன்னிடம் நோண்டி துருவி கேள்விகள் கேட்காமல் உனக்கான நல்ல ஆறுதலை கொடுக்கிறாள் என்றால் நிச்சயமாக அந்த பெண்ணை நாம் எப்பொழுதும் கைவிட்டு விடக்கூடாது. குழந்தைகள், உண்மையான அன்பை தானே நாம் இங்கு தேடுகிறோம், உண்மையான உறவை தானே இங்கு தேடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான அன்பை உன் தாயானவள் என் மூலமாக அதனை நீ கிடைக்க பெற போகிறாய். அந்த அன்பை எந்த நொடி பொழுதிலும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த நொடி பொழுதிலும் அது போன்று கிடைக்கின்ற சந்தோஷங்களை நீ விட்டு விடக்கூடாது. அதிலும் குறிப்பாக தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் உன் தாயானவள் கொடுக்கும் வார்த்தைகளை நீ மதித்து கேட்பாயானால்
நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னுடைய மனதிற்கு ஆறுதலாக ஒரு உறவு உன்னை தேடி வரும் என்பதை நீ நம்ப வேண்டும். அந்த உறவு தருகின்ற அன்பு, இந்த வராகி என் மூலமாக உனக்கு கிடைக்கின்ற அன்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எக்காரணத்தை கொண்டும் இந்த அன்பை நீ தவிர்க்க கூடாது. அதுதான் உனக்கு ஒரு உறவாக உன்னை தேடி வருகிறது. சரி, அப்படி யாருமே வரவில்லை என்றாலும் வைத்துக்கொள். உனக்காக நான் இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி இந்த தாயானவள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நல்ல உறவாகவும் உனக்கான அன்பை அள்ளி கொடுக்கும் உறவாகவும் நான் எப்பொழுதும் இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதை உனக்கு எப்பொழுதும் உணர்த்தும் இந்த வராகி எந்த நிலையிலும் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்த்திடாமல் உன்னுடைய உண்மையான அன்பை மட்டுமே துணை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ தருகின்ற நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் உன்னுடைய உண்மையான அன்பையும் துணை கொண்டு நல்லபடியாக நீ வாழ வேண்டும் என்று மனதார உன்னை வாழ்த்தும் இந்த வராகி எப்பொழுதும் உனக்காக உடன் இருப்பாள் என்பதை மறக்காதே. எந்த தருணத்திலும் இவள் உன்னை கைவிட மாட்டாள் என்பதையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். எந்த மனிதர்களையும் நம்பி ஏமாற வேண்டாம். எப்பேற்பட்ட மனிதர்களையும் நம்பி இந்த வாழ்க்கையில் ஏமாற்றங்களை பெற வேண்டாம். மற்றவர்களுக்கு அவரவர் செய்வது நியாயம். அவரவர்கள் எண்ணங்களுக்கு அவரவர்கள் செய்வதுதான் சரி. ஆனால் அடுத்தவர்களிடம் இருந்து எதையுமே இவர்கள் எப்பொழுதும் யோசித்து பார்ப்பது கிடையாது. ஆனால் உன்னுடைய நிலையில் இருந்து யோசிப்பவள் உன் தாய் நான் என்னும் பொழுது என் பிள்ளை எதற்குமே இனிமேல் நீ கலங்க வேண்டாம். எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ பதற வேண்டாம். உன்னோடு இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நீ உன் மனதில் பதிய வைத்து கொண்டு நமக்கு நடக்கும் விஷயங்களில் நம் தாயானவள் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும். எதையுமே விட்டு கொடுத்து விடக்கூடாது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். நமக்கு வேண்டாம் என்ற முடிவுக்கும் நாம் ஒருபோதும் வந்துவிடக் கூடாது. இன்று வருகின்ற பிரச்சனை நாளை ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அஸ்திவாரமாக இருக்கும். தெய்வம் இருந்து நமக்கு தருவதை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றுமே என் பிள்ளைக்கு இனி நல்லது நடக்கும். இன்று இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தாயானால் என் பிள்ளையே, என் வார்த்தைகளை கேட்டாலும் சரி, நீ கேட்காமல் இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த தாயின் அன்பு உனக்கு என்றென்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறக்காதே. நம் வாழ்க்கையில் நமக்கான உறவு எந்த வகையிலும் நம்மை பார்த்து பொறாமைப்படாத ஒரு உறவு, நம்முடைய நலனின் மீது அக்கறை கொண்ட ஒரு உறவு என்றால் அது நாம் வணங்குகின்ற நம் தெய்வம் மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள். அது போதும். இனி யாரிடமும் நீ ஏமாந்து போக மாட்டாய். எதையும் யாரிடமும் எதிர்பார்க்க மாட்டாய். எதிர்ப்புகளை குறைத்து கொண்டாலே உன்னுடைய கஷ்டங்களும் குறைந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல எண்ணங்களோடு நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உன் தாய் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன் இல்லத்தில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பேன் என்பதை நீ மறக்க வேண்டாம். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி. சிம்ம வாகினியே போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.